ஒரு மனப்பாட்டினால் அமைதி. பிரைஸ் தி லார்ட். சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. எங்கும் என்றுமுள்ள வாழ்வென்னும் ஆசிதனை ஆண்டவர் பொழிந்தருள்வார். திருப்பாடல் 133:1. ஆம், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்துணை நன்மையும் எத்துணை இன்பமும் ஆனது என்று தாவீது சங்கீதம் 133:1 சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நமது எதிராளியான சாத்தான் நம் வீட்டில் நுழையாதபடி ஒருமனப்பாட்டை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று விவிலியம் அறிவுறுத்துகின்றது. பிரிவினைகளும் பெருமையுள்ள வார்த்தைகளும் அகங்கார பேச்சும் தான் என்கிற ஆணவமும் குற்றம் கண்டுபிடிக்கும் கண்களும் கசப்புகளும் மன்னியாத சுவாபமும் நம் வீட்டின் அமைதியை கெடுக்க சாத்தானிற்கு வாசலை திறந்து கொடுப்பதை போலிருக்கின்றது. இதனால்தான் புனித பவுல் 2 கொரிந்தியர் 13:11 இவ்வாறு நம்மை எச்சரிக்கின்றார், நமக்கு அறிவுரை கூறுகின்றார். மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்பொழுது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார் என்று. இதில் நாம் ஒருமனப்பட்டிருந்தால் என்றென்றும் இருக்கின்ற ஆசீர்வாதம், வாழ்வு, அமைதியை நம் தேவன் நமக்கு கட்டளையிடுவார் என அறிந்து கொள்கின்றோம். அன்பானவர்களே, ஒரு குச்சியை முறித்து விடலாம், 4 குச்சிகள் இணைந்திருந்தால் முறிக்க முடியாது. அதுபோல்தான் நாம் நம் குடும்பத்தில் ஒருமனப்பட்டு ஜெபித்தோம் என்றால் நம் குடும்பத்திற்கு எதிராக வரக்கூடிய சாத்தானின் எல்லாவித சதி ஆலோசனைகள், அந்தகார வல்லமைகள், பில்லி சூனியங்கள், பொறாமைகள் அனைத்தையும் நாம் எளிதாக முறித்து விடலாம். நாம் குடும்ப ஜெபம் செய்கின்றோம், ஆனால் பிரச்சனைகள் தீரவில்லை. ஏன்? நமக்கு ஒருமனப்பாடு இல்லை. ஆம், ஒருமனப்பாட்டின் ஆவியும் இல்லை. கணவன், மனைவி, பிள்ளைகள் அனைவரும் சமாதானத்தோடு ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது எவ்வாறு தூய ஆவியானவர் அன்னை மரியாள் மற்றும் சீடர்கள் மேல் இறங்கி வந்தாரோ அதேபோல் நம் குடும்பத்தின் அனைவர் மேலும் இறங்கி வருவார். தூய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு பரிபூர்ண விடுதலை உண்டு என்று 2 கொரிந்தியர் 3:17 நாம் வாசிக்கின்றோம். அமைதிக்காக நம் தேவனிடம் நாம் ஜெபிக்கும் பொழுது முறுமுறுத்து கொண்டு ஜெபிக்கக்கூடாது. உங்கள் வேண்டுதல்களை புகழ்ச்சி பாக்களினாலும் நன்றியோடும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுதுதான் நமக்கு மன அமைதி கிடைக்கும் என திருத்தூதர் பவுல் குறிப்பிடுகின்றார். நமது ஜெபத்தை ஆராய்ந்தோம் என்றால் அதில் வேண்டுதல்கள் மட்டும்தான் காணப்படுகின்றதே தவிர தேவனை புகழும் பாடல்களும் நன்றி அறிதல்களும் நம் பாவங்களுக்காக மன்னிப்பு கோருதலும் மற்றும் மற்றவர்களுக்காக வேண்டும் மனப்பான்மையும் அதில் காணப்படுவதில்லை. நமது ஜெபத்தில் எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு இது வேண்டும் என்றுதான் நாம் கேட்கின்றோமே தவிர என் தேசத்திற்கு, இந்த உலகத்திற்கு, இந்த நாட்டிற்கு என்று நாம் கேட்க மறந்து விடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று. அதனால்தான் நாம் தேவன் வாக்களித்துள்ள மன அமைதியை பெறுவதில்லை. இதுவரைக்கும் இவ்வாறு நாம் ஜெபிக்கவில்லை என்றால், அதாவது நமது ஜெபத்தில் துதி மற்றும் நன்றியறிதல், பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெறுதல், மற்றவர்களுக்காக வேண்டுதல், இவை யாவும் காணப்படவில்லை என்றால் இனிமேல் பிலிப்பியர் 4:6 மற்றும் 7 சொல்லியுள்ளபடி நாம் ஜெபிப்போம். அவ்வாறு ஜெபித்தால் ஒரு நாளும் நம் தேவன் நம் ஜெபத்தை புறக்கணிக்கவே மாட்டார். மனதுருகி அருகில் வந்து தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றி நமக்கு நிச்சயம் அருள் தருவார். பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புவார் என்பது விவிலிய உண்மை. ஆம் அன்பானவர்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களுக்காக ஜெபிப்போம், ஒருமனப்பட்டு ஜெபிப்போம், நிச்சயம் வெற்றியை சந்திப்போம். ஜெபம் செய்வோம். ஒன்றுபட்டு வாழச் சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் எப்பொழுதும் ஒற்றுமையோடு உம்மை புகழவும் உமக்கு நன்றி செலுத்தவும் பிறருக்காக வேண்டவும் எங்களுக்கு கிருபை புரியும். ஆமென்.